ஆனா பாவி என்னடா சாஞ்சிருச்சா? அது இது சொல்லுங்க. இது சரி யாருங்க? நீங்க யாரு? நீங்க யாரு? வேடுவர். நீங்க வேடுவர். இங்க எதுக்கு வந்தீங்க? என்னுடைய வேலையை வந்திருக்கேன். என்ன வேலை? இந்த பாத்துக்கிட்டு இருக்க வேலை. அதான் என்ன பாத்துக்கிட்டு இருக்கீங்க? வேலை இப்ப பாத்தீங்களா? அதையா? ஆமா அதையும் பாக்குறேன். பார்த்தாலே ஆக வேண்டி இருக்கு. கிரகங்கிறீங்களா? ஆமா எல்லாம் பார்க்க கொடுத்து வச்சுக்கணும்ப்பா நீங்க. எதை? ஆமா இதை பார்க்க நேரம் பார்த்து கொஞ்சம் இருக்கணும். எண்ணிட்டு தானே இருக்கு. கை காலம் எண்டி இருக்கு. இதுக்கு என்ன பண்ணுவான்? சரி யார் நீங்க? உங்க பேரு? இந்த இடத்துக்கு சொந்தக்காரன். இந்த இடத்துக்கு சொந்தக்காரரா? ஆமா. நீங்களா? ஆமா. இந்த இடத்துக்கு பேர் என்ன? வீரத்தேவன். வேலிமலை சாரல். இந்த இடத்துக்கு பேரு வீரத்தேவனா? வேலிமலை சாரல். வேலி என்பது யாகம். யாகம் செய்யக்கூடியவர்கள் முனிவர்கள். முனிவர்கள் யாகம் செய்யக்கூடிய இடத்துல யாரை பிடிக்கிட்டு நீ ஊருக்கு குட்டி வகை வந்திருக்கேன்னு கேட்கிறேன். அதுக்காக ஊழ ரொம்ப அந்த இடத்துக்கு பேரு வேலிமலை சாரை. வேலி என்பது யாகம். யாகம் செய்யக்கூடிய முனிவர்கள். முனிவர்கள் யாகம் செய்யற இடத்துல நீ யாரை பிடிச்சுக்கிட்டு நீ எது கோச்சுக்காதீங்க. அவனுக்கு கொஞ்சம் உலர்றதுன்னா வேற ஒண்ணு இல்ல. அழகு குத்தும் போது வாய் கொஞ்சம் கடவாவில கொஞ்சம் ஏறிக்கிச்சு. ஏறி குத்திட்டாங்களோ? ஏத்தி குத்திட்டாங்க. கடவால லைட்டா இதானால பல்லு போனனால ஆகும். அப்புறம் நீங்க ஏன் அப்படி சொன்னீங்க? சரி அப்ப இந்த இடத்துல வேலிமலை சாரல் என்ன வேலை பாக்குறீங்க? காவல் பாக்குறோம். என்ன காவல்? திணை காவல். என்ன திணை? கருமுனை செந்தனை. இருத்தனையா? இருக்குனே. இருத்தனையானே இருக்குனால அப்படி கிடக்குது. எதை இல்லையா? இருத்தனையா அப்படின்னா ஒருமையில சொன்னா இருத்தனையான அர்த்தம், பண்ணையில சொன்னா இருத்தனைகளான அர்த்தம். அப்ப நீங்க கடந்தனை செந்தனை வைத்திருக்கீங்க. நீங்க காவல் பாக்குறீங்களா? ஆமாங்க. நீங்க காவல் பாக்குறீங்களா? பாக்குறோம். சரி காவல் பாக்குறதா? நீங்களா வேற யாருமா? நான் தான் பாக்குறேன். யார? ரெண்டு பெண்களை. பெண்களை யாராவது காவல் காக்க முடியுமா அந்த உலகத்துல? உலகத்துல கடமை கண்ணிய கட்டுப்பாடு யாருக்கு இருக்கு? ஆண்களுக்கு. அச்சம் மடம் நாணம் பயிர்ப்பு பெண்களுக்கு. இந்த 4 வகையான குணத்தால் ஒரு பெண்கள் அடங்கி இருப்பாங்க ஒழிய யாராவது ஒரு பெண்ணை காவல் காக்க முடியுமா? காவல் காக்க முடியுமாவா? அப்புறம் எப்படி காக்குறீங்க? இது முதல்ல காக்க முடியாம காக்கலாம். அதாவது காவல் காக்க முடியும். எப்படி காக்குறா? ஏதாவது ஒண்ணு சொல்லு. கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு பெண்ணை கல்யாணத்துக்கு முன்னாடி பாதுகாக்கிறியா இல்ல காவல் பாக்குறியா? பாதுகாக்கிறேன். பாதுகாப்பா இருக்கீங்க. நீங்க அவங்களோட இருக்கீங்க. ஆமா. சரி நீங்க பாதுகாக்கிறீங்க. அவங்க என்னைய பாதுகாக்கிறாங்க. ஒருத்தர் பாதுகாத்துக்கிறீங்க. ஆமா. அப்ப இங்க வேலை பார்க்கலையா? அப்பப்ப இருக்கான்னு அவளும் பாத்துக்குருவாங்க. எதை? நானும் இருக்கான்னு பாத்துக்கிருவேன். ஆமா ஆமா. கொண்டு வந்து உடம்பையெல்லாம் சரியா இருக்காங்க அதுகளை பாத்துக்கிறீங்க. அப்ப இங்க வேலை பார்க்கல. இங்க எந்த வேலையும் பார்க்கல. நீ எதுக்கு வந்திருக்கேப்பா? அது என் தங்கச்சி பாக்குது. அதைத்தான் நான் கேக்குறேன். ஆமா. உன் தங்கச்சி என்னத பாக்குது? திணைய பாக்குது. நீ பெணைய பாக்குறோம். உன் தங்கச்சி திணைய பாக்குது. நீ பெணைய பாக்குறோம். எதை பெணைய? மாவை. என்ன மாவு? கொண்டு வந்த மாவை பிணைஞ்சு விட்டு சாப்பிடுறது இல்லையா? கொண்டு வந்த மாவு என்ன மாவுயா? தினை மாவுயா? தேனும் தினை கேப்ப மாவு. தினை கேப்ப மாவா? அதான் கொடுத்தாங்க. தினை மாவா கேப்ப மாவாயா? தினை மாவு முடிஞ்சு வச்சு கேப்ப மாவு தான் கொடுத்தாங்க சங்கத்துல. அது அந்த காலத்துல சாப்பிட்டாங்க. நல்லா ரொட்டி சுட்டி சாப்பிட்டா நல்லா இருக்கும். ஆமா. கூழு கண்டி சாப்பிட்டா நல்லது உடம்புக்கு. தானியங்கள் தானே. நீங்க தானியங்கள் பலவிதம் இருக்கு. எதையும் விடல. இதுல என்ன இருக்கு? கிராமங்கள்ல எல்லாம் சோளம் கம்பு தினை வரகு கம்பு நிறைய தானியங்கள் உண்டு. சரி மாவுல என்ன யாரும் தெரியுது உங்களுக்கு? நல்லா தெரியுது. என்ன தெரியுது? நீங்க பொம்பளை பிள்ளை தெரிய வந்திருக்கிறீங்க. பொம்பளை பிள்ளையா? யாரது? ஏன் தெரிஞ்சு வச்சு வந்து வள்ளியை பார்க்கணும். அது மட்டும் ஏன் அழகு? வள்ளியை நீங்க கூட்டி வந்து விடுவீங்களா? அதுக்கு மட்டும் ஏன் அழு இருக்கு? உனக்கெல்லாம் ஒரு ஆளையா? தாக்கல விடுங்க. இதுல கம்பி மேல நடக்கிற புள்ள மாதிரி இருக்கு. ஐயா பார்த்தா பள்ளையாடு குட்டி மாதிரி இருக்காங்க. எப்படி இருக்கு? சில வேண்டரு மனையார் குலத்தில்
கதைப்பாடல் பாடுதையா இல்லையா முறையா ஆமா இல்ல மல்லி மல்லிகை மல்லியகமே பொறு புள்ளி மாண்புமை கண்டதும் மல்லி மல்லிகை மல்லியகமே பொறு புள்ளி அத்தையின் மகன் போனால் போக்கின்றேன் சுமார் போடாமல் ஏற்கின்றேன் அத்தையின் மகன் போல் போக்கின்றேன் சுமார் வாங்க வேடு வரணுமா சரி நீங்க நல்லா ஆடி பாடி வரவேற்பீங்க நீங்க ஆடி காட்ட இந்த பிள்ளை பாடி காட்ட இல்ல சரியா போட்டு வந்திருக்கேன் ஏய் போயா நீ நல்லா ஆடி காமிச்ச இந்த பிள்ளை பாடி காமிச்சு காயம் போது பாத்தீங்களோ எது பாடி ஏய் அட பாட்டு பாடி காமிச்சாலையா இப்ப அதுக்கு உண்மையாவே பாராட்டணும் இந்த பிள்ளைங்க ஆமா முறையா கதைப்பாடல் கண்டிப்பா. சங்கரதாஸ் சுவாமிகள் சங்கத்துல வெள்ளி ஓட்டாச்சு கதை பாட்டு பாடினா தான் காலைல காசு வாங்க முடியும்னா அட போய் சும்மா புதுக்கோட்டையில சும்மா வந்து நின்று 4000 ரூபாய் பணம் வாங்கிட்டு போற ஆளுங்களா இருக்குல்ல அந்த பிள்ளை பாவம் ஆமா சந்தோஷம் வாழ்த்துக்கள் நீங்க இந்த பாடல் பாடுறதுனால உங்களுக்கு பாராட்டுகள் வாழ்த்துக்கள் ஆமா. சந்தோஷம் ஏன்னா சங்கரதாஸ் சுவாமிகள் முறையா அந்த அம்மாவுக்கு எனக்கு 2 பாடல் இருக்கு இதை நீங்க முறையா பாடினதுனால வாழ்த்துக்கள் இந்த யூடியூப் சேனல் ஓடிக்கிட்டு இருக்கு ஆமா உலகமே பார்க்கல தானே உண்மை கண்டிப்பா. அதனால சந்தோஷம் வாழ்த்துக்கள் ஊர்ல. ஆமா நீங்க நல்லபடியா ஆடிப்படி விளையாடுத்தீங்க ஆமா. உங்க தங்கச்சி வள்ளியனை பார்க்கலாமா அங்கா கூப்பிடுறேன் கூட்டியாங்க தங்காச்சி ஓடியா ரெண்டு வர முடியாதா இதை வேற போராடி ஆடா செல்ல புள்ள ஆடா வாடா சிக்கனா மரியாதையா தங்கச்சி நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேம்மா. சரிண்ணே சரிண்ணே. என்ன இப்படி கூப்பிட்டீங்க? என்ன நம்ம இடத்துக்கு வேடூர் வந்திருக்கிறார். வேடுவர் வெட்டுவாரா? வெட்டுவார்லம்மா வேடுவர். வேடுவர் வந்திருக்காரு. இங்க எதுக்கு வந்திருக்காரு? மாலை பிடிக்க வந்திருக்காரு. சரி மாலை பிடிச்ச மாலை இருக்கா? சிகப்பு சும்முட்டி விட்டா தெரியும் தங்கச்சிக்கு. இல்ல மாலை என்ன மாலை நீ பாத்தியா? சரி பாத்தியாடா? நானும் பார்க்க நமக்கு வேலையே இல்லை. பாப்போம். அவரும் வருவாப்புல. நாங்களும் பார்க்கலன்னா பேசாம நின்று பதில் சொல்லுங்க. இவர் இருக்கிறதுக்கு தப்பி தவிர மேல விழுந்தாருன்னு வைங்க. இப்ப உங்களை வலிச்சுட்டே அல்லணும். ஒரு விஷயத்த சொல்லு. இங்க வா. நீ அண்ணன் தானே? நான் அவர்கிட்ட என்ன பேசணும் எப்படி விவரம் சொல்லணும்னு சொல்லுவேன். அதை சொல்லிட்டு வாயில சொல்லி கொடுறேன். வேடுவரே தங்கச்சி ஒரு மாதிரி டேய்
அதுல மீசெல்லாம் இருக்கு குழந்தோட குழந்தை சரி பாத்துக்கங்க அக்கா பொம்பளை மாதிரி இல்ல ஆம்பளைக்கு ஆம்பளை பொம்பளைக்கு பொம்பளை அதை சொல்லுடா அதுல இங்க இல்ல நான் இவன் என்ன நீங்க சொல்லுங்க ஆம்பளைக்கு ஆம்பளை பொம்பளைக்கு பொம்பளை நீங்க சொல்லுங்க நீங்க அது போங்க நீங்க அண்ணன் நான் பேசுறேன் ஆமா இப்ப இந்த விவரத்தை சொல்லிட்டு ஆமா இப்ப நான் வேடுவர்கிட்ட எப்படி பேசணும்ன்றது அதையும் சொல்லி கொடுத்துட்டு போயிரு யார் குழந்தை கிட்ட ஆமா ஆம்பளைக்கு ஆம்பளை பொம்பளைக்கு பொம்பளை ஆம்பளை மாதிரியே சொல்லிடு அவர்கிட்ட தெரிஞ்ச ஹலோ அங்க சொல்லு அண்ணன் பிள்ளை சொல்லு அண்ணே முள்ள இங்க தகரப்பா மாதிரி எங்கடா கிடக்கு தெரியுமா நீ போட்டு பிடிச்சா காலையில குடும்பம் பண்ணிக்கிட்டு இருக்க சொல்லிட்டு வேடுவரே அப்படி இல்ல வரவேற்பு கொடுக்கணும்ல அது எப்படி கொடுக்கணும் சொல்லு வேடுவரே யூடியூப்ல இருக்க மக்கள் எல்லாம் பாத்துக்கிருங்க இதுக்கு இடையில இந்த பிள்ளை எப்படி கண்தோன்றி மண்தோன்ற காலத்துக்கு மண்தோன்றி மூத்த குடிப்பிறந்த தமிழினம் தமிழ் வளர்ந்ததை சார்ந்த பண்டாரை வருகிறவர்கள் வரவேற்று விசாரிக்கும் பயண தோராளிகள் இசை நாடகம் எனும் முத்தமிழிடமான குறிஞ்சி கொற்றவன் வளர்த்த கோமகளே கந்தவேடன் நான் இருக்கும் ஒரு வெள்ளிமலை என் தந்தை சிவவேடன் தாய் பரதோடிச்சி அண்ணன் கணேசவேடன் என்று காலை கலந்து காலை கணக்கில் முடித்துக் கொண்டு தந்தை ஆசி பெற்று வந்தேன் வேட்டைக்கு கண்டை ஒரு மானை கொண்டேன் அதன் மீது காதல் கடைவிறக்கும் மனமில்லை கையால் பிடிக்க அவா விரைவாக மாணவர்கள் நான் செல்ல மான் ஒன்றோடு செயல்பட்டது அதனால் தப்பு யார் வாங்கினது இந்த மனத்துக்குள் வந்து புந்து விட்டது எனது அண்ணனும் மானை உள்ளே விட்டு என்னை தடுத்து விட்டார் நன்னமானை என் மனம் கவர்ந்த மானை பிடிக்க தந்தாள் நலமாகும் நயமாகும் என்பதை நல்லம் விரும்பி கேட்டுக்கொண்டு என்னுடைய மானை நான் எப்படி துரத்தி வந்தேன் என்பதை கூறுகிறேன் நன்றாக கேளுங்கள் அங்க ஈ அடிக்கிற இடத்துல எறும்புக்கு என்ன வேலை இல்ல இல்ல அந்த பக்கம் தான் எனக்கு இந்த பக்கம் தான் சரியா இருக்கு மானை நான் எப்படி துரத்தி வந்தேன் என்பதை கூறுகிறேன் நன்றாக கேளுங்கள் அன்பிலாரெல்லாம் தமக்குரிய உரிய பிறக்கே தெய்வத்தாலாகாதெனிலும் முயற்சி தன்னை வருத்த கொடி தரும் ஒரே மாலை ஒன்றே கோயிலே
காலத்தில் சிவமுனிவன் சிலம்புதனை தொட்டினான், மேலே வைத்தான், பாடலை தொட்டினான், குண்டலம் விளைவித்தான். ஆனால் முத்தாரம் தொட்டவில்லை. அதனாலதான் இந்த வண்ணமிகு வனத்தோலைக்கு வந்து போது நான் சொல்லியிருக்கேன், மான் உள்ளே இருக்குன்னு சொல்லியிருக்கேன். நீங்க என்ன சொல்றீங்க? நீங்க உள்ளே இருக்குன்னு சொல்ல நாங்க ஆமான்னு சொல்ல முடியுமா? உள்ள இருந்தா இருக்குன்னு தான் சொல்லணும். அப்புறம் ஆமான்னு சொல்லாம. இருக்கின்றதை இருக்குன்னு சொல்லலாம், இல்லைன்றதை இல்லைன்னு தான் சொல்ல முடியும். அன்பு அன்பு இருக்கு, ஆசை ஆசை இருக்கு, ஆஸ்தி ஆஸ்தி இருக்கு, அந்தஸ்து அந்தஸ்து இருக்கு, நல்ல பண்பு நல்ல பண்பு இருக்கு, தமிழ் பற்று தமிழ் பற்று இருக்கு. மான் மான் இல்ல. ஒரு பெண் இல்லைன்னு சொல்லக்கூடாது தானே? அது எப்படி? இந்த நேரத்துல இது பிரம்ம முகூர்த்தம். இந்த நேரத்துல ஒரு பெண்ணு அவ பேசலாமா? அவள் அதாவது அன்பு இருக்கு, ஆசை இருக்கு, பண்பு இருக்கு, பட்டு இருக்கு, தமிழ் பற்று இருக்கு. இருக்கின்ற வார்த்தைக்கு இருக்குன்னு சொல்றோம். அது இருக்கின்ற வார்த்தைக்கு இருக்குன்னு இல்லாததை இருக்குன்னு சொன்னா இருக்கின்ற வார்த்தைக்கு மதிப்பு இல்லாம போயிடும். நான் ஒண்ணு கேக்குறேன், இல்லைங்கிறதுக்கு எதிர்ப்பதம் என்ன? இல்லைன்றது இல்லைன்னு சொல்றோம்ல, இந்த இல்லைங்கிறதுக்கு எதிர்ப்பதம் என்ன? இல்ல இல்ல அது இல்லைன்னு சொல்லிட்டோமே, இல்லைங்கிறதுக்கு எதிர்ப்பதம் என்ன? அது நான் சொல்லுவேன் இல்லைன்னு சொல்லுவேன். சரி, இருக்குங்கிறதுக்கு எதிர்ப்பதம் என்ன? இருக்கு இல்ல. என்ன இருக்கு இல்ல? இல்லைங்கிறதுக்கு எதிர்ப்பதா இருக்கு, சரி. இருக்குங்கிறதுக்கு எதிர்ப்பதா இல்ல. இல்ல இல்லாம பிறக்குமா? அல்லாம குறையுமா? ஓடி இல்லாம வலிக்குமா? ஓடி போல ஒத்தமான பிடிக்க முடியல. உங்களுக்கு வாய் எதுக்குங்க? ஓடி போட்டா இல்ல ஓடி போயிருச்சு. எங்க ஓடுச்சு? விரட்டி வந்தீங்களா, பார்த்து வந்தீங்களா, இல்ல துரத்து இல்ல வந்தீங்களா? எங்க ஓடுச்சு? எங்க ஓடிச்சுன்னா திணைச்சோலைக்குள்ள ஓடிடுச்சு என்ன சொல்லுச்சு? இடம் உங்க இடம் தானே? உங்க வாய் தானே சொல்லுச்சு. ஒரு விஷயம் சொல்றீங்க, இடம் உங்க இடம் தானே? ஏன் இடம் தான்? என்னது ஒன்னது உள்ள போயிருக்கு. இதை பாத்தீங்களா இல்லையா? இல்ல நீங்க மான தேடி இந்த மாதிரி என்ன தெரியல. மானத்தாங்க தெரிய வந்திருக்கு. நான் மான தெரிய வரல, மான் தெரிய வரல. அப்ப ஏதோ ஒரு கோளாரோட வந்திருக்கு பாருங்க. மான தெரிய வரல. சரி, ஒன்னதான். என்ன எதுக்கு நீங்க தேடுறீங்க? ஏன் உங்களை நான் தேடுறேன்? எனக்கு தேவையா? பொம்பளை தேடுறது வந்து பொருளை தேடுறவருக்கும் பொம்பளை தேடுறது வித்தியாசம். பொம்பளை தேடி வரலங்க, நான் என்னுடைய வேலையா வந்திருக்கேன். நான் எதை தேடி வந்தேன் அப்படின்னு சொல்லுவேன். சரி, ஏதோ தேடி மான தேடி வரல. சரி, ஒண்ணுதான். என்ன நல்லா தெளிவா பேசணும். உன்னைத்தானே தஞ்சம் என்று நம்பி வந்தேன் மானே, உயிர் பூவெடுத்து ஒரு மாலையிடு, யாருக்கு வெளிநீர் தெளித்து ஒரு கோலமிடு. யாருக்கு மாலையிட போறீங்க? உன்னை குறிக்கும். சரி, உன்னை அப்படின்னா உங்களை குறிக்கும். சரி, நான் தேடி வந்தது என்ன? இல்ல இல்ல உங்களை இல்லைங்க, அது பாட்டு. ஒன்னதான் உங்களை இல்ல, ஆனா ஒன்னதான் தேடி வந்தது. வார்த்தை ஒன்னதான், அதான் ஒன்னதான், உன்னை இல்ல, உங்களை இல்ல. ரெண்டு வார்த்தைகளை அடுத்து அடங்கும். அதான் சொல்றேன். சரியா? தேடி வந்தது மான் இல்லங்க, ஒன்னதான். அப்படின்னா ஒன்னதான் ஊனா என்றால் உன்னைன்னு குறிக்கும், ஓனா என்றால் ஒன்று. அப்படின்னா ஊனாவுக்கு சிறப்பு இருக்கா இல்லையா இந்த உலகத்துல? ஊனாவுக்கு என்ன சிறப்பு இந்த உலகத்துல அப்படின்னா, ஊனா நம்ம எந்த செயல் எழுதினாலும் சரி, ஒரு எழுத்து எழுதுன அப்படின்னா முதல்ல என்ன போடுவோம்? ஊனா போடுவோம். ஊனாங்கிறது போடுறோம். ஊனாவுக்கு சிறப்பு இருக்கு. ஓனாவுக்கு சிறப்பு இருக்கா அதே உலகத்துல? அது எப்படி ஓனாவுக்கு சிறப்பு இருக்கு. அது எப்படி இல்லாம இருக்குமா? ஓனாவுல மானா போட்டு அதுல புள்ளி வச்சோம்னா என்ன வரும்? ஓம் என்ற பிரணவத்தின் கருப்பொருள் வந்துடும். அகாரம், உகாரம், பகாரம், விந்து, நாதம், சக்தி, ஸ்காந்தம் சொல்லக்கூடிய பிரணவத்தின் கருப்பொருள். ஐயா அந்த இதுல கூட போட்டுருக்கு, ஓம் நமோ நாராயணா. ஓம் வந்துருச்சுல, அப்ப இந்த பிரணவத்தின் கருப்பொருள் அதுல வந்துருச்சு. அப்ப ஓனாவுக்கு நம்ம காது இருக்க, காது இருக்குல்ல, இந்த காது என்ன வடிவம் அப்படின்னா ஓ வடிவம். இந்த ஓ வடிவத்தோட இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காகத்தான் நம்ம இடையில காது ஊத்தணும் வைக்கிறோம்ல, அது புள்ளி வைக்கிறோமா. புள்ளி வச்சாத்தான் ஓம் என்ற, இல்லைன்னா ஓ காதுன்னு சொல்லிடுவோம். இது ஓம் காது. நீங்க காது ஊத்திட்டீங்க, அப்ப அது ஓம் காது. சின்ன பிள்ளைகளா இருக்குல்ல, அதுகளுக்கு அப்புறம் ஓ காதுன்னு சொல்லுவாங்க. அதுல புள்ளி வைக்கணும், உங்களுக்கு புள்ளி வச்சிருவோம். மானல்ல, உன்னை அல்ல, ஒன்று. ஒன்றுனா மான் இல்ல, மானுனா பெருசு. என்ன வயசானதா? நான் தேடி வந்த வயசானதா? சின்ன குட்டி, பருவ குட்டி, அதுல பருவ குட்டி. இந்த மாதிரி குட்டி எங்கேயாவது பார்த்திருக்கீங்களா ஐயா?
முடிஞ்சு புருவ குட்டி சப்போர்ட் கேளுங்க. நல்ல பேசக்கூடாது. நல்ல புருவ குட்டி இல்லைன்னு சொல்லி அப்படியேப்பட்ட குட்டியை நான் பார்த்து இருக்கேன். எங்க அது என்ன சாதாரணமான குட்டியாது? குட்டி கிட்டின்ல பேசக்கூடாது. அப்புறம் குட்டி இல்லையா? நல்ல வார்த்தையா பேசுங்க. சரி உங்களை கேக்குறேன். காலையில வந்த உடனே யார பார்த்தாலும் மாலக்கான அவளை பார்த்தா எனக்கு என்ன கோபம் வருது. மான தேடி நான் வந்தேன்னு சொல்லுங்க இல்லையா உங்கள்கிட்ட? நான் தெரிஞ்சது மானா தேடி குட்டி மாலு குட்டிங்க வயசானது மானு இருங்க. சரி குட்டின்னு சொல்லக்கூடாதுங்கிறீங்களா? நாய் குட்டி விட்டா என்ன சொல்லுவோம்? நாய் குட்டி விட்டா நம்ம என்னையா சொல்லுவோம்? நாய் குட்டி விட்டா, ஒரு பன்றி குட்டி விட்டா, ஆடு குட்டி விட்டா, ஒரு மான் குட்டி விட்டா, ஒரு மாடு குட்டி விட்டா சொல்றோம்ல. மாடு குட்டி விட்டா மாட்டு குட்டி தான் சொல்லணும். ஏன் மாடு குட்டி விட்டா மட்டும் மாட்டு குட்டின்னு சொல்லாம கண்டு குட்டின்னு சொல்றோம்? இந்த இங்க இருக்கிற 4 தலைக்கு எவ்வளவு ரூபா கொடுத்து கொண்டு வந்தீங்க? ஊராமே பேசுறது அவங்க ஊரா இந்த ஊருக்கு அரவுதான், நம்ம ஊர் தான் எல்லாமே. அப்ப நீங்க இறங்கி ஊருக்குள்ள போகணும்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. ஏதோ ஆளு திரட்டுறாருன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. இல்ல இல்ல அப்படிலாம் இல்ல. விடிய காலத்துக்கு ஆளு திரட்டி முன்னாடி உட்காரு. இப்பதான் நீங்க பாக்குறீங்க எல்லாரும் இப்படி இல்லைன்னு சொல்லுவாங்கல்ல. அப்ப குட்டிகளுக்கு சிறப்பு இருக்கு. நாய்க்குட்டி விட நாய்க்குட்டி, பண்டிக்குட்டி விட பண்டிக்குட்டி, குட்டி விட்டா ஓடி போனா தேடி போகணும். அது உங்களால முடியாத விஷயம். ஒரு ஆண்மனுக்கு வீரம் இருக்கணும். எந்த ஒரு செயல்லையும் வீரம் இருக்கணும். அது என்ன இருக்கும்? விவேகம் இருக்கணும். இல்ல எப்படி பிடிக்கணும், எதை நாடி போகணும் அப்படின்றது விவேகம் இருந்தா தான் அதை பண்ண முடியும். உங்கள்ட்ட வீரம் இருக்கு, அது இல்ல. விவேகங்க ஏங்க அப்படி பிடிக்காம பேசுறீங்க? விவேகம் பத்தாது. அப்படின்னா தான் முயற்சி பண்ணிருப்பீங்களே. பொம்பளை பிள்ளைகிட்ட வந்து இவ்வளவு பேசணும்னு அவசியமே கிடையாது. பொருள் உங்க பொருள், நீங்க பிடிச்சிட்டு போறதுக்கு யாருடைய அனுமதி வேணும்? அது உங்களால முடியாத காரியம். ஒரு விஷயம் கேளுங்க. பொருள் என்னுடைய பொருள், சரி, இடம் உங்க இடம். உங்களுக்குள்ள அவன் போயிருக்கு, பைக்கு தூக்கி அடிச்சுடுவேன், தள்ளி விடுவேன், பாத்துக்கிறேன், போக முடியாது, கால் ஒடிச்சு போயிடும். வள்ளிநாயகம் தப்பா என்னக்கா இருக்கு? இதுல என்ன என்ன நீங்க பொருள் என்னது இல்லைங்க? பொருள் ஏன் பொருளுங்க? ஆனா இடம் உங்கள்கிட்ட அப்படி போயிருக்கு. அதனால நீங்க என்ன பண்ணா காலையில ஒரு சம்பளத்தை வாங்கி கொடுத்துருங்க. என்னங்க நீங்க என்ன சொல்றீங்க? நீங்க போய் பிடிச்சுக்கலாம், உங்க பொருள் நீங்க பிடிச்சுக்கலாம். இடம் அதாவது வழியில் கண்ட இடம் உடையவர் கட்டா கூட அப்படிமாங்க. இடம் உங்க இடம், விட்டது நானும், போனது உங்க வீட்டுக்குல. ஏயா இப்படி ஊருக்குள்ள சொல்லி யாரும் என்ன கட்டிட்டு போக மாட்டாங்க. இப்படி பணம் தானங்க. பணத்துல நம்ம வெளியே நிக்கிறோம், உள்ள இல்ல. படம் கட்டிக்கிட்டு இருக்கோம், யாரும் ஊருக்கார ஊரும் வர போறாங்க. வெளியில தானே நிக்கிறான், நம்ம உள்ள நிக்கல. உள்ள பாண்டு குட்டி போயிருக்கு. நான் எதுக்கு உங்களை கேக்குறேன்னா, இடம் உங்க இடம், உங்களுக்கு தான் தெரியும். எங்கன மேடு இருக்கு, எங்கன பல்ல இருக்கு, எங்கன தாவா இருக்கு, எங்கன உயரமா இருக்கு. அதெல்லாம் குரூப் பார்த்து வந்ததுனால ஓடி போயிருச்சு. அதான் குறிப்பறிந்தாத்தான் ஒரு இடத்துக்கு வர முடியும். அது மட்டும் இல்ல, வேட்டையின் தன்மை அப்படின்னா என்ன தெரியுமா? வேட்டையின் தன்மை கொண்டு வா அல்லது கொண்டு வா. வேட்டையின் தர்மம் இருக்கு. வேட்டையின் தர்மம் என்ன தெரியுமாங்க? வேட்டையின் தர்மம் என்னன்னா, ரொம்ப வயசான மான அடிக்கக்கூடாது, ரொம்ப சின்ன குட்டியா இருக்குல்ல இது அடிக்கக்கூடாது. ஒரு கால் ஊனப்பட்டிருந்தா அதை அடிக்கக்கூடாது. உடம்பு நோய் வாய்ப்பட்டிருந்தால் அதை அடிக்கக்கூடாது. என்ன உடம்பு நோய் வாய்ப்பட்டிருந்தால் அடிக்கக்கூடாது. 2 மான்கள் உணர்ச்சியில ஈடுபடும் பொழுது அடிக்கக்கூடாது. ஒரு மான் கற்பம் தரித்திருந்தால் அதை அடிக்கக்கூடாது. அதே மாதிரி ஒரு மான் ஈனக்கூடிய தருவாயில் உள்ள மானை அடிக்கக்கூடாது. இது வேட்டையின் தர்மம். இன்னும் வேட்டையின் தத்துவம் இருக்கு. இவ்வளவு வந்து எனக்கு பிடிக்க முடியலையே. இடம் உங்க வாய் தானே இருக்கு. கடமை கட்டிய கட்டுப்பாடு யாருக்கு? ஆம்பளை தானே, ஆம்பளை சிங்கம் தானே. சொன்னா போதுமா? செயல்ல வேண்டாமா? செய்ய விட்டு பாருங்க. என்னது அத்தமைய மாதமைய செய்ய விட்டு பார்த்த மாதிரி நான் ஒழுங்கா செய்யாத மாதிரியும் இல்லங்க. நீ மான பிடிக்க விட்டு பார்த்த மாதிரியே நீ பிடிக்க சரியில்லையே. இல்ல உங்க பேச்சு வார்த்தை சுத்தப்படல எனக்கு. என்ன உங்களுக்கு என்ன பிரச்சனை கேக்குறேன்? இல்ல பிரச்சனையா தான் பேசிக்கிட்டு இருக்கீங்க. இல்லையே இல்லையே, உண்மையை சொல்லிட்டு இருக்கேன். என்ன உண்மையை சொல்றீங்க? நீங்க சொல்றதுல உண்மையா இருப்பா. நம்ம என்ன சொல்றாங்க? நீங்க என்ன மான விட்டுட்டு பிடிக்க முடியாம தெரியுங்க அப்படிங்க. அப்ப நீங்க எனக்கு என்னமோ முன்னாடி முன்ன அனுமதி கொடுத்து நீங்க போய் பிடிச்சிக்க விடுவேன்னு சொன்ன மாதிரி நான் என்னமோ உங்கள்கிட்ட பிடிக்க முடியாம நிக்கிற மாதிரி பேசுறீங்க. அதுதான் கேட்கிறேன் நான். நீங்களும் பிடிப்பீங்க. பிடிக்கத்தான் வந்திருக்கேன். சரி, இந்த உலகத்திலேயே கையால பிடிக்க முடியுமாங்க? ஏன் முடியாது? யாருக்கு பிடிச்சிருக்கீங்க? பிடிச்சிருக்கீங்களா பாருங்க. முயற்சியுடையார் நிகழ்ச்சியார் அப்படின்னா இல்லங்க. இதுக்கு முன்னாடி நீங்க மான பிடிச்சிருக்கீங்களா? இல்ல, ஏற்கனவே ஒரு மான்குட்டி வீட்டுல இருக்கு. அது பரிசா கொடுத்தது. பரிசா தானே கொடுத்தாங்க. இதத்தையும் சொந்த முயற்சியால பிடிக்கல. இல்ல நான் பிடிச்ச அப்புறம் அது பரிசு தானே. ஒரு பரிசு கொடுக்குறாங்கன்னா அந்த பொருள் யாருக்கு சொந்தா? அதைத்தான் இப்ப பிடிக்க போறல. எனக்கு ஆள் இருக்கு. பிடிக்கதானே போறப்பா.
எனக்கு ஜப்பம் நீங்க தானே விரட்டி பிடிக்க சொல்லிட்டாரு அப்புறம் அவங்கள யாரு காப்பாடி காத்தாத பறந்துடமா இந்த காட்டுக்குள்ள மறந்துடமா இல்லைன்னு சொல்லாம இதை வாங்கி வந்தான். அதாவது நீங்க ஒரு வகையில சொல்லலாம், இங்க வானா பிடிக்கணும் ஆவேசத்துல வந்திருக்க தவறு இல்ல. அதுக்கான வழிமுறைகளை நீங்க தேடி போயிருக்கணும். குழி வெட்டி பிடிச்சிருந்தா மானை குடிக்கல வந்திருக்கு, மானை கையால பிடிச்சிருக்கலாம், ஏதோ உங்க ஆசை நிறைவேறி போயிருக்கும். வலை வரைச்சு பிடிச்சிருக்கலாம், ஏதாவது வழக்கில் விழுந்துரும், நீங்க அதை வந்து கஷ்டம் இல்லாம பிடிச்சிருக்கலாம், வேதனை இல்லாம போயிருக்கும். இப்ப சிலை வச்சு பிடிச்சிருக்கலாம், பொய்யான மானாக சிலையை வச்சு மானை பிடிச்சிருக்கலாம். எதை நீங்க ஆத்திரத்துல வந்ததுக்கு ஒரு இதை ஒரு அர்த்தமாவது கிடைச்சிருக்கும். அதெல்லாம் விட்டுட்டு மானை கையால பிடிச்சி வந்திருக்கீங்க, கையில என்ன வச்சிருக்கீங்க, அதை வச்சு நீங்க மானை பிடிச்சிருக்கலாமே, அதோட தன்மை என்ன? ஒரு விஷயங்களுங்க நீங்க சொன்னீங்க, அதாவது குழி வெட்டி பிடிச்சிருக்கலாம், ஏன் நீங்க குழி வெட்டலன்னு சொன்னீங்க. நான் குழி வெட்டி இருப்பேன். குழி வெட்டினா என்ன ஆகும்? குட்டி குளிக்க விழுந்து வரும். குளிக்கல விழுந்தா காயப்படாது, காலு உடஞ்சு வேற, அப்புறம் 5 பேர் கந்த விடுவேன், இப்படி நொண்டி குட்டியை பிடிச்சி கூட்டியாந்துருக்காங்க. என்னை 4 பேர் எங்க நாட்டு மக்கள் பேசுவாங்க. அதுக்காக தான் குழி வெட்டல. என் பக்கம் எதிரியா இருக்கு, இப்ப எதிரியா மாறுறீங்க பாருங்க. வலை வச்சு பிடிச்சிருப்பேன், ஏன் வலை வைக்கல? அதெல்லாம் முன்னாடி வலை வைக்கிறது இப்ப வைக்கிறது இல்ல, முன்னாடி எல்லாம் நிறைய வச்சேன். முடிஞ்சவே சாதிக்கவே முடியாது போதைக்கு. பாருங்க, ஏன் வலை வைக்கல? வலை வச்சா குட்டி வலைக்கு விழுந்துடும். இந்த வலையை பிடிச்சி இருக்கிற அந்த குட்டியோட உடம்பு தேர்ந்து போய் காயப்பட்டு போயிருமேங்கிறது தான் குழி வெட்டல. இப்ப அதை வலை வச்சு பிடிக்கல. அது மாதிரி சிலை வைத்து பிடிக்கலாம். சிலை வைக்கிறதுனா ஒரு மானை கூட ஒரு பொம்மையை செஞ்சு அதை காட்டி பிடிக்கிறது. ஏமாத்தலாமா? ஏமாத்தக்கூடாது என்ற காலத்தை சிலை வைத்து பிடிக்கல. இப்ப இந்த அம்பை பிடிச்சிருக்கலாம். இதுக்கு பேர் என்ன தெரியுமா? இதுக்கு பேர் என்ன தெரியுமா? அம்பு, கணை, சிலிமுகம், மலர் கண்ணைன்னு பேரு. இதுக்கு என்ன தன்மைன்னா, ஒரு மந்திரத்தை உபதேசம் பண்ணி இங்க பாருங்க, இப்படி காட்டினா போதும், நீங்க பின்னாடியே வந்துருவீங்க. பைத்தியக்காரர் ஏன் இப்படியே கனவு கண்டுகிட்டே இருக்கு? இங்க பாருங்க, காட்டினா வந்துருவீங்க. ஆமா வருவாங்க. சும்மா இல்ல, ஒரு மந்திரத்தை உபதேசம் பண்ணி காட்டணும். அப்படியே காட்டி எத்தனை இழுத்துருக்கீங்க? எல்லாத்தையுமே காட்டுவாங்க. எது பிடிச்சிருக்கா அதுல வந்து காட்ட முடியும். இதையும் கொண்டு போனா தானே சிறப்பு. அதனாலதான் அம்ப பயன்படுத்துறாய், மான செத்து போகிறதுக்காகத்தான் அம்பாலே கையாலே அரவணைத்து பிடிக்கணும் வந்திருக்கேன். இல்லங்க, பக்கத்துல காடு இருக்கு, வேற ஏதாவது பிடிச்சிட்டு போனா போயிட்டு போதா, அதை விட்டு தொலைச்சு வேற ஏதாவது பிடிச்சிட்டு முடியுமாங்க? முடியுமா? குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை, இந்த 5 நிலத்துல எந்த நிலத்துல மாடு வாழும்னா நீங்க என்ன சொல்லுவீங்க? குறிஞ்சி நிலத்துல. குறிஞ்சி நிலத்துல. இது குறிஞ்சி நிலம். ஆமா. இல்ல, மாடு 5 நிலத்துல எந்த நிலத்துல மாடு வாழும் அப்படின்னா, முல்லை நிலத்துல மாடு வாழும், இந்த குறிஞ்சி நிலத்துல மாடு வாழாது. அப்புறம் எப்படி வந்துச்சுன்னு சொல்றீங்க? மாடு வாழாது. எப்படி வந்துச்சு? ஆனா வரும். எப்படி? அது எப்படிங்க? காட்டுக்குள்ள, எங்க காட்டுக்குள்ள வாழாது, வராது. எப்படி வந்துச்சுன்னு வரும். பாருங்க, மானுங்க வரும். அது எப்படி சொல்றீங்க? என்ன கேளுங்க, பேசுற இப்படி ஏன்னு கேளுங்க. மானுங்க வரும், ஆனா நிலைய தங்காது. எதுக்கு வரீங்க? நிலைய தங்காது. நிலைய தங்காது. அப்ப நிலைய தங்காது எப்படி? இப்படி இங்க இருக்குன்னு எப்படி சொல்லி கேளுங்களே. நிலைய அந்த இடத்துக்கு மானு வரும், நிலைய தங்காது. எதுக்கே இங்க வரும் அப்படின்னா, இங்க அருவி நீர், துணை நீர் இருக்கு. இங்க பாருங்க, அருவி நீர் ஊத்திக்கிட்டே இருக்குல்ல. நானும் எத்தனை இடத்துக்கு போயிருக்கேன், ஆனா இந்த மாதிரி ஒரு ஈரப்பசையான இடத்த இன்னைக்கு தான் பாக்குறேன். உண்மையாகவே அப்படியே பசு பசுனா பச்சை பச்சையா இருந்தேன். ஆனா
இந்த சூரிய ஒளி உங்களுக்கு இதுல படவே படாதாம்ல? ஏய் வாயில வசம் போச்சு தேய்க்க. ஏங்க? ஒழுங்கா பேசுனேன்னு. என்ன தப்பு? ஏதா பேசினாலே இப்படி இங்க பாருங்க. ஐயாவா. இங்க இருங்க. கடில இங்க பாருங்க. ஹலோ. இடம் அடர்த்தியான இடம். உங்க இடம். உங்களுக்கு இதுல படாது அப்படின்னா உங்க இடத்துக்கு பேர் என்ன? குறிஞ்சி நிலம் தானே. இந்த குறிஞ்சி நிலத்துல சூரிய வெப்பம் நேரடியா படாதான். அதுக்கு சொல்றது. அப்ப குளிர்ச்சியான இடம். இந்த குளிர்ச்சியை தேடி வருமா வராதா? ஏன்றது? குட்டி மாங்குட்டி. ஏப்பா இவரை உள்ள எடுத்துட்டு போங்க முதல்ல. ஏமா அவர் என்ன கொஞ்ச நேரம் குளவரி ஆகி போயிரு எனக்கு. ஐயா இங்க இருங்க. இடம் உங்க இடம். விட்டது நானு. உள்ள போனது என்னது? ஆனா அங்க உள்ள காட்டுக்குள்ள பின்னாடி இருக்க இங்க காட்டுக்குள்ள இங்க என்ன பார்த்து சொன்ன? இயலிசை நாடக நடைமுறை பாவனை. என் மக்கள்கிட்ட சொல்ல வேண்டியதானே? என்ன சொன்ன? ஏங்க இங்க என்ன ஆளுகளா இருக்காங்க? ஒரு இந்த கதையின் முறைப்படி இதுக்கு பொம்பளை நம்ம ரெண்டு பேரும் காட்டுக்குள்ள இருக்கோம். ஒரு ஆள் கூட இங்க இல்ல. உட்கார்ந்து இருக்கிற செடி, நின்றுட்டு இருக்கிறதெல்லாம் மரங்கள், படுத்து கிடக்கிறதெல்லாம் கொடி, செடி கொடி மரங்கள் தான் இருக்கு. இந்த காட்டுக்குள்ள உங்கள்ட்ட பேசாம நான் அங்கிட்டு விழுந்து பேசினா பைத்தியக்காரன் சொல்லுவாங்கல்ல. பாத்துக்கிறேங்க. ஊர்க்காரோட காசு வாங்காம செடி கொடி மரம் அது அப்புறம் இப்ப என்ன சொல்றீங்க? பாத்தீங்கன்னா இங்க அது கேட்டேன் இங்க இப்ப பாத்துக்க. என்ன வரைக்கும் நீங்க சொன்னீங்க என் பக்கத்துல வரீங்க, என்ன இப்படி பாக்குறீங்க? என்ன இப்ப தொட்டுட்டீங்களங்க? யார தொட்டு? அதுங்க இதயத்தை நீங்க தொட்டுட்டீங்க. பாடிக்கிட்டு இருந்தேன். உங்களை என்ன தொட்டு? உங்களை பார்த்தேன் கண்ணால நானும் உங்களை பார்த்தேன். என் இதயத்தை நீங்க தொட்டுட்டீங்க. உங்களை நான் திரும்பி நானும் பார்த்தேன். பொய்யெல்லாம் சொல்லாதீங்க. திரும்பி பாக்குறீங்களா? அதனால மான் இல்லைங்க. அண்ணா மானுக்குரிய அடையாளம் நான் சொல்லவா? அங்க அடையாளத்தை சொல்லுங்க. மானுக்குரிய அடையாளம் கட்டதா? உண்டான அடையாளத்தை கூறுங்க. இங்க வாங்க. நீங்க பக்கத்துல நிக்கிறீங்க, உங்ககிட்ட தான் சொல்லணும். நீங்க உள்ள போனீங்கன்னா எப்படி சொல்லவா?
பொம்பளை இல்ல. ஆமா ஆறவன் பொம்பளை இல்ல, பெண்ணு. பெண்ணா? எழுத மாடல்ல, மங்கை. மங்கையா? யார் அந்த மங்கை? உன்னைத்தான். என்ன தானே? என் அன்பே. அப்படிலாம் அது தவறான விஷயம். ஐயோ. கீதவிற்கு பகலுக்கு இனிய வேளை, கீதயத்தில் விழுந்தது திருமண மாலை, உரிமைக்கும் உறவுக்கு பிறந்தது நேரம், உலக நமக்கு கீதவிற்கு பகலுக்கு இனிய வேளை, கீதயத்தில் விழுந்தது திருமண மாலை, உலக நமக்கு லிப்டிக்லாம் போட்டு வராப்ல என்னமா கூப்பிட்டியாமா? என் தங்கச்சி மீச வளர்ந்துருச்சு, நான் லிப்டிக் போட்டு என்னமா தெரியாத மாதிரியே நடிப்பேன். உங்க அண்ணனுக்கு முந்திரி பழம் வேணுமா? தெரியாத மாதிரியே நடிப்பேன். எடுத்து வாயில வச்சுக்கா. முந்திரி பழம் வேணுமா? அண்ணே அவர் மான திடல வரலையா? அப்புறம் என்ன தெரியும் தங்கச்சி? ஐயோ தங்கச்சிக்கு எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க. ஆயா 5000 நடிக்க சொன்னா நீ 50000 நடிக்கிற. மண்டே புலந்து விடுவேன். இல்லையா கால் இவ்வளவு விழிஞ்சிருச்சு. முருகனை வேண்டும். நீ தேவையே கிடையாது. கூட்டு போட்டு என்ன முருகன் உண்டா? ஆலயமணியின் ஓசைகள் நான் கேட்டேன்.
வந்த ராணி, இப்பொழுது வேலை வந்திருப்பது நானே. உனக்கு என்ன வர வேண்டுமா கேள் தருகிறேன். உலக மக்கள் எல்லாரும் செல்வம் செழிப்போடு நல்லமோடு வாழணும், அதோட நானும் நல்லா இருக்கணும். எனக்கு முதல்ல கொடுங்க. இந்த முதல் ஆமா, தேவர்கள் மூவர்கள் மக்களும் வள்ளி தெய்வயானை என்று அழைப்பார்கள். நாட்டு மக்கள், நகரத்து மக்கள், இந்த கிராமத்து மக்கள் இவரும் மாதம் மாறி மழை பெய்து எல்லா வளமோடும் நலமோடு வாழ்வார்கள். கட்டிமலை விளங்கட்டும். வள்ளி போடுங்க, வள்ளி போடுமா. இல்லம்மா, அவங்க ஸ்டூல் வேணுமா? ஸ்டூல் மேல இதைய தூக்க போறேன். ஆமா, நீ இமயமலையில பாதி அந்த பிள்ளை எப்படியா போக இந்த கொடுமையா? ஆத்தா இப்படி ஒரு திருமணத்தை எங்கேயுமே பார்த்தது இல்லப்பா. அருமையான திருமணம். உன்னை பாடும் தொழிலும் திடீரி இல்லை, இனி காக்க உனையன்றி யாரும் இல்லை. முருகா, 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 உன்னை பாடும் தொழிலும் இனி காக்க உனையன்றி முருகா. உங்கள் அன்பின் ஆசை பெற்று அன்பு மாமா எங்களது துவர் குறிச்சி சேர்ந்து தலைமுழுத்தி சிரிப்பு நடிகர் அன்பு மாமா அவர்கள் சிறந்த நாடகத்தை அமைத்திருக்கிறார். இந்த நாடகம் மட்டுமல்லாது இந்த பகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து நாடகங்களையும் சிறந்த நிலையில் கொண்டு சிறப்பாக அமைத்து தருவார் என்பதை அன்போடு சொல்லிக்கொண்டு, மேலும் இந்த நாடகத்திற்கு பிடித்தால் ஒளிபெருக்க வைக்க வேண்டும் என்று சிறந்த முறையிலே வெள்ள தெளிவாக ஒளி அமைத்த TMT ஆடியோ சங்கத்திற்கும் அதில் பணிபுரியும் அத்தனை அன்பு சார்ந்த நன்றி வணக்கம். மேலும் இந்த நாடகத்தை ஒரு நேரம் சிறந்த முறையில் ஒளிப்பதிவு செய்து ஒளிபெருக்க நிறுவனம் எங்களது சுகாதாராட்சி யூடியூப் சேனல் அன்புகளுக்கும் அதில் பணிபுரிந்து ஆர்வ மாமா கலைமூர்த்தி மாமாவர்களுக்கும் நன்றி வணக்கம். எங்களுக்கு மறுமுறை இந்த வாய்ப்பினை அவராக வழங்குமாறு உங்களிடமிருந்து பிரியா நாடக கலைஞர்கள் நன்றி. வணக்கம், வணக்கம், வணக்கம்.